அழகு
தான் இட்ட கட்டளை மறந்து இப்படி தவறு செய்து விட்டார்கள். தாங்கள் தான் இவர்களுடைய சாபத்தை குறைத்துக் கொடுக்க வேண்டும் என்று யாம் கூற, அப்போது தேவகுமாரர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய பக்தனாக இருந்தாலும் கூட, உன்னுடைய காவலராக இருந்தாலும் கூட, எங்களை தடுத்து விட்ட காரணத்தால் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டோம். இவர்களுக்கு சாபம் குறைய வேண்டும் என்றால் இவர்கள் பூ உலகிலே 3 முறை நர மனிதனாக பிறக்க வேண்டும். நர மனிதனாக பிறந்து தாங்களுக்கு எதிரான பாவச் செயல்களை செய்ய வேண்டும். அப்போது தாங்கள் தான் அவதாரம் எடுத்து அன்னவர்கள் அழித்து விட்டால் மட்டும் 3 முறை அந்த சாபம் குறைந்துவிடும் என்று கூற, தற்போது என்னுடைய 2 காவலர்களையும் அழைத்து 100 முறை வேண்டுமா 3 முறை வேண்டுமா என்று நான் கேட்க, என்னுடைய காவலர்கள் ஜெயனும் விஜயனும் கூறுகிறார்கள், ஐயனே, தாங்களை விட்டு ஒருபோது பிரிந்திருக்க முடியாது. 3 பிறப்பாக நாங்கள் பிறந்து தாங்களுக்கு எதிரான பாவச் செயல்களை செய்து தாங்களின் பாவத்தை திருவடி சரணம் அடைய வேண்டும் என்று கூற, அப்படி என்றால் 3 பிறப்பு பிறக்க வேண்டும் என்றால் கிரையதாபுரத்திலே அன்னகாபுரி என்ற நாட்டிலே இரணியனாகவும் இரணி அச்சுதனாகவும் என்னுடைய 2 காவலர்கள் பிறக்கிறார்கள். அப்போது தேவர்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். அன்னவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியனையும் இரணி அச்சுதனையும் அழித்து விட்டேன். முதல் பிறப்பு முடிந்து விட்டது, கிரையதாகவும் முடிந்து விட்டது. துரோண யுகத்திலே அங்கு ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கிறார்கள். தேவர்களை துன்புறுத்துகிறார்கள். அன்னவரை அழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்போது ராம அவதாரம் எடுத்து யாம் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி சீதையை சிறையெடுத்து செல்கிறான் ராவணன். அன்னவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக ராம அவதாரம் எடுத்து அந்த ராவணனையும் கும்பகர்ணனையும் அழித்து விட்டேன். 2 பிறப்பு 2 காவலர்கள் பிறப்பு முடிந்து விட்டது. 3வது பிறப்பாக துவாரகத்திலே கம்சனாகவும் சராச்சந்தனாகவும் பிறந்து தேவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள். அன்னவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக துவாரகையில் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் மகனாக ஹரிகிருஷ்ணன் என்ற பெயரோடு யாம் அவதாரம் எடுத்து அன்னவரை அழித்து விட்டேன். 3 பிறப்பும் காவலர்களின் சாபம் நீங்கிவிட்டது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பது இந்த மாய கண்ணனுடைய கடமையாகும். அதர்மம் எங்கு நடக்கிறது? குருகுலம். குருகுலத்திலான அதர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. குருகுலம் எப்படி உருவானது? குருவின் மகன் அசோமான், அசோமான் பரிசித்து மகன் ஜனமேஜயன், ஜனமேஜயன் மகன் திருவராட்சியன், திருவராட்சியன் மகன் அஸ்தி. இந்த அஸ்தி என்ற மன்னன் உருவாக்கிய நகரம் தான் அந்த அஸ்தனாபுரம். அந்த அஸ்தி என்ற மன்னனுக்கு விசித்திர வீரியன் என்ற ஒரு மகன் பிறக்கிறான். அந்த விசித்திர வீரியனுக்கு அம்பிகை, அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அம்பிகை என்ற பெண்ணுக்கு திருவராட்சியனும், அம்பாலிகை என்ற பெண்ணுக்கு பாண்டும் பிறக்கிறார்கள். அப்பொழுது திருவராட்சியனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக கங்கையின் மைந்தன், காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர், காந்தாரகேயத்து மன்னன் சுமனுடைய புதல்வி காந்தாரியை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருவராட்சியனுக்கும் காந்தாரிக்கும் துரியோதனன், துச்சதனன், ஊகனன், குண்டகேசி என்று சொல்லக்கூடிய 100 ஆண்களும், துச்சவை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் பிறக்கிறது. ஆக 101 பேர் அங்கு பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். பாண்டவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக குந்தி போன்ற ராசர் வளர்த்ததனால் குந்தி என்ற பெயர் உண்டாயிற்று. அந்த பெருமை என்ற பெண்ணையும் மாத்தூர் தேவியும் பாண்டு மன்னனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். குந்தி தேவிக்கு தர்மன், பீமன், அர்ஜுனன் என்று சொல்லப்பட்ட 3 மாத்தூர் தேவிக்கு நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 2. ஆக 5 பஞ்ச பாண்டவர்களாக அங்கு பாண்டவர்கள் பிறக்கிறார்கள். அப்போது துரியோதனன் என்ன நினைக்கிறான்? அஸ்தினாபுரி 2ஆக பிரித்தால் பாண்டவர்களுக்கு அதிக பங்கு போய்விடும் என்று பாண்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த வேலை அந்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். சிறிய சிறிய காரியங்களை நடத்தி வருகிறான். பாண்டவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். பாண்டு காலகத்தில் இறந்து வருகிறான். பாண்டவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்கள். பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் அழைத்து வந்து தந்தை இறந்துவிட்ட காரணத்தால் சோகமாக இருக்கிறார்கள். இன்னவர்களை சிறப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாளிகை அமைக்க வேண்டும், அது காசியை அமைக்க வேண்டும் என்று கூற நல்லதொரு காரியம் நடத்துகிறார் என்பதற்காக திருவராட்சியன் பொன்னும் பொருளை வழங்குகிறார். பொன்னும் பொருளை பெற்ற துரியோதனன் காசிமா நகருக்கு சென்று அரக்கு, ஜனல், வெண்ணெய், மெழுகு என்று சொல்லக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களை வைத்து ஒரு மாளிகை கட்டுகிறான். அந்த மாளிகைக்கு அரக்கு திரு மாளிகை என்று பெயர் வைக்கிறான். அங்கு பாண்டவர்களை அந்த காசிமா நகரிலே ஓய்வெடுக்க செல்ல வேண்டும் என்பதற்காக பாண்டவர்களையும் குந்தி தேவியும் காசிமா நகரத்துக்கு அழைத்து சென்று நாள் குறிக்கிறான், நட்சத்திரம் பார்க்கிறான். அந்த அரக்கு திரு மாளிகையிலே பாண்டவர்களை வைத்து அழித்து விட வேண்டும் என்பதற்காக பாண்டவர்கள் காசிமா நகரத்துக்கு செல்கிறார்கள். வனத்திலே பீஷ்மர், வனத்திலே வியாசரை பார்க்கிறார். வியாசர் கூறுகிறார், தர்மா, காசிக்கு செல்கிறீர்கள்,
காற்றிலே தீப்பிடித்தாலும் எலி மட்டும் உயிர் வாழும் இந்த சூட்சமத்தை அழைத்துக் கொண்டு தப்பித்து பிழைத்து விடுங்கள் என்று வியாச முனிவர் கூற சரி என்று ஒப்புக்கொண்ட பாண்டவர்கள் காசிமா நகரத்துக்கு செல்கிறார். வியாசர் எதற்காக கூறுகிறார் என்று சிந்தனை செய்து கொண்டு தர்மபுரம் செல்கிறார். அங்கு கனகன் என்ற சிற்பி அந்த அரண்மனையின் ரகசியத்தை சொல்ல வீமனிடம் சொல்ல வீமன் என்ன செய்கிறான்? அந்த நாளன்று நட்சத்திரத்தன்று அந்த அரக்கு திருமாளிகைக்கு தீ வைத்து விட்டு பாண்டவர்களையும் தர்மன் அர்ஜுனன் அகவன் சகாதேவன் சொல்லப்பட்ட நான்குவரையும் தாய் குந்தி தேவியும் தூக்கிக் கொண்டு இரவோடு இரவாக பாதாள சுரங்கத்திலே தப்பித்து இடிமி வனத்துக்கு சென்று விடுகிறான். இடிமி வனத்திலே சென்று அங்கு வீமன் இடிமியை காந்தர மனம் செய்து கடல் கோச்சன் என்ற ஆண் சிறந்த ஆண்மகளை பெறுகிறார். அந்த இடிமி சொல்கிறார், இதற்கு பிறகுதான் நீங்கள் பாஞ்சாலியை மனப்பிடிக்கப் போகிறீர்கள் என்று கூற சரி என்று பாஞ்சாலியை அந்த பாண்டவர்கள் திருமணம் முடித்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காண்டவ வனத்தை அழித்து இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு சிறப்பான நகரை அமைத்துக் கொடுத்தோம். சிறப்பாக பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்போது அந்த மாளிகைக்கு துரியோதனன் செல்கிறான். கௌரவர்கள் அனைத்தும் பேரும் வந்து செல்கிறார்கள். அந்த இந்திரபிரஸ்தம் என்பது இந்திரனுக்கு நேரான ஒரு மாளிகை. தண்ணீர் போல் தெரியும், அது தண்ணீராக இருக்காது. தரை போல் தெரியும், தரையாக இருக்காது. கண்ணாடி போல் தெரியும், கண்ணாடியாக இருக்காது. அப்போது என்ன செய்கிறான்? தண்ணீர் என்று நினைத்துக் கொண்டு துரியோதனன் தன் அணிந்திருந்த ஆடை வைத்து தூக்கிக் கொண்டு செல்கிறான். அது தண்ணீராக இல்லை, தரை என்று நினைத்து தரையிலே கால் வைக்கிறான். அது தண்ணீராக இருக்கிறது. தடமாறி கீழே வந்து விடுகிறான். அப்போது பாஞ்சாலி சிரிக்கிறான். தந்தை திருவராட்டினருக்கு மட்டும்தான் கண் இல்லை என்று நினைத்தோம். ஆனால் துரியோதனனுக்கும் கண் இல்லை என்று ஏளனமாக பேச துரியோதனன் நினைக்கிறான். தந்தை ஊனமுற்று இருக்கிறார், கண் தெரியவில்லை என்பதை குட்டி காட்டுகிறார் பாஞ்சாலி, அவமானப்படுத்துகிறார் இந்த பாஞ்சாலியை. இதே போன்று பாரா சமநிலையை மானவங்க செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு உடனே அஸ்தினாபுரத்துக்கு வருகிறான். மாமன் சனியிடம் கூறுகிறான், மாமா பாண்டவர்கள் அழிக்க வேண்டும், அதற்கு நீ ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று கூற. அப்படி என்றால் இந்திர பிரசத்துக்கு நேரான நீ ஒரு மாளிகை அமைக்க வேண்டும், அந்த மாளிகைக்கு பாண்டவர்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். பாண்டவர்கள் அழைத்து வந்து விட்டால் பகலையாடி அனைவரை நாடுகள் எல்லாம் பிடுங்கிவிட்டு அனைவரையும் பந்தை பொருளாக அடிமையாக்கி விட்டு அந்த பாஞ்சாலியை மானவங்க செய்வோம் என்று சபையை கூற எரிந்து கொண்டிருக்கிற தீயிலே எண்ணெயை ஊற்றினால் எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அதுபோல் அந்த பொறாமைக்கு ஊன்றிப்படுகிறது. உடனே செல்கிறார்கள். பாண்டவர்களிடம் சென்று மாளிகை திருக்கிறோம், புதுமலை போகலாம் என்று அழைப்பு கொடுக்கிறோம், வாருங்கள் என்று கூற மறுத்து விடுகிறார்கள். அப்போது விதுரர் சென்று அண்ணவர்கள் அழைத்து வருகிறார்கள். பொழுதுபோக்காக சூது விளையாடுவோம் என்று நாடு நகரங்கள் எல்லாம் வைத்து பகடையாடி பகடையிலே நாடு நகரங்களை தோல்வி செய்கிறார். ஐவரையும் பந்தை பொருளாக வைத்து பகடையாடி ஐவரையும் பந்தை பொருளாக தோல்வி செய்கிறார். ஐவருக்கும் பத்தினியான பாஞ்சாலி பகடையிலே பந்த பொருளாக வைத்து பகடையாடுகிறார்கள். பாஞ்சாலியும் தோல்வி செய்கிறார்கள். பகடையில் தோற்றவர்கள் 12 வனவாசம் செல்ல வேண்டும், சூதினால் தோற்றவர்கள் ஒரு வருடம் ஐங்காவனம் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட சரி என்று ஒப்புக்கொண்டு சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்த பாண்டவர்கள் கானகத்திற்கு சென்று மிருகங்களை போல் பச்சை போல் காய்கனிகளை புசித்து காலத்தை கழித்து வருகிறார்கள். பாண்டவர்களுக்கு ஆபத்து என்றால் காப்பது இந்த கண்ணனுடைய கடமையாகும். என்ன குறை நேர்ந்ததோ பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் வர வேண்டும் கண்டா, ஆபத்து பாண்டகா எங்கிருந்தாலும் வந்து இந்த பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை. பாண்டவர்களை கண்டு அழைத்த விவரம் என்னவென்று பார்த்து வருகிறேன். பாண்டவர்களை என்ன கூரை தான் நடந்ததோ பஞ்ச பாண்டவர்க்கு கூரை தான் நடந்ததோ
சொல்லக்கூடிய பர்ணசாலை வந்துவிட்டு பாண்டவர்களை கண்டு அழைத்த விவரம் என்னவென்று பார்த்து வருகிறேன் பாண்டவர்களே